என் நேம் யுவராஜ். நான் ஆவடியில் வந்திருக்கேன். ஜிஎஃப்சிக்காக வந்திருக்கேன். எனக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ ஜிஎஃப்சிக்காக தான் எனக்கு மோஸ்ட்லி நான் வந்தது. ஸோ இது வந்து எனக்கு 4th ஜிஎஃப்சி. நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஜிஎஃப்சி எடுக்கும்போது எனக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 4th ஜிஎஃப்சி முடியும்போது ஹேர் க்ரோத் இருக்கும், ஹேர் உங்களுக்கு டென்சிட்டி உங்களுக்கு செட் ஆகிடும்னு சொன்னாங்க. அதேமாதிரி ஹேர் ஃபால் சுத்தமாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஹேர் க்ரோத்தும் எனக்கு இருக்கு. இப்போ நான் 5th வந்திருக்கேன். இன்ஸ்டாகிராமில் ஆட் பார்த்து தான் வந்தேன். ஓகே. ஸோ எங்கள் ரிசப்ஷனில் இருந்து கால் பண்ணேன். அவங்க அட்டென்ட் பண்ணி எடுத்துகிட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ இதில் நல்லா ஃப்ரெண்ட்லி, எல்லாமே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ண, நிறைய கைட்னஸ் கிடச்சிது. ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு. ஃப்ரம் த ரெஸ்பான்ஸ் டு த கிளினிக் நீங்கள் எப்படி இருந்தது சார்? ரெஸ்பான்ஸ் எனக்கு நல்லா இருந்தது. எப்போவுமே அவங்களே ஜிஎஃப்சி ஒரு ஜிஎஃப்சி முடிஞ்சதுக்கு கால் பண்ணி எனக்கு கைட் பண்ணாங்க. ஸோ என்னென்ன டிப்ஸ் கூட என்னென்ன சாப்பிடணும் அப்டேட் பண்ணாங்க. டேப்லெட்ஸ் எப்போ போட்டிங்க எல்லாமே எனக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஹேர் லைன் அண்ட் ஏதாவது ரீஸ்டோரேஷன் பண்ணுவோம் அப்படின்றத ப்ராமிஸ் பண்ணாங்களா ஜிஎஃப்சி? ஆக்சுவலி எனக்கு என்னன்னா ஹேர் ஃபாலோ நேரத்தில் க்ரோத் இருந்தால் போதும், அந்த டென்சிட்டி அது கிடைச்சா போதும் தான். அண்ட் இப்போ நம்ம சிஎஃப்ஹெச்சை நீங்கள் ரேட் பண்ணணும் அவுட் ஆஃப் 10 அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? நான் 10 to 10 கொடுப்பேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.